ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இந்த வீடியோவில் இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அவசரத்துக்கோ இல்லை கரண்ட் இல்லாத நேரத்துலையோ இந்த மாதிரி இட்லி பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டா அந்த நேரத்துக்கு இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கடாய் வச்சு காஞ்சதுக்கப்புறம் 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 150 கிராம் உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நீட்டு காஞ்ச மிளகா, காரத்துக்கு 25 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குண்டு காஞ்ச மிளகா போடுறதா இருந்தால் 5 கம்மி பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா காரம் அதிகமாகிடும். அடுத்து வெள்ளை எள்ளு 75 கிராம் போட்டு நல்லா வெடித்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே 30 பல்லு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பொடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நான் 2 தடவையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு 10 நிமிஷம் ஆற வச்சு காற்று போகாத அளவுக்கு ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி தோசை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.